இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். ஆம், இத பார்க்கும்போது அதோட அந்த 2 வார்த்தைக்கும் எவ்வளவு ஆப்போசிட்டா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ஜீவன், இன்னொரு ஆப்ஷன் மரணம், இன்னொன்னு ஆசீர்வாதம், இன்னொன்னு வந்து சாபம் அப்படிங்கிறத கர்த்தர் தாமே சொல்றாங்க. உனக்கு முன்னால இது எல்லாத்தையும் வச்சிருக்கேன். நீ எது வேணும்னு அது உன்னோட சாய்ஸ். உன் வாழ்க்கையில உனக்கு என்ன வேணுங்கிறத அந்த சுதந்திரத்த நான் உனக்கு குடுத்துருக்கேன். உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீ சூஸ் பண்ணு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. இன்றைய காலகட்டத்திலயும் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம பார்த்தா, நம்ம பிறப்பும், இறப்பும் தவிர மத்த எல்லா காரியங்கள்லயும் நமக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆண்டவர் தாமே நமக்கு அந்த சுதந்திரத்த குடுத்துருக்காங்க. ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நம்ம என்ன வேணுமோ எதனாலும் அத தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த சுதந்திரத்தையும் நம்ம எல்லாருக்குமே குடுத்துருக்காங்க. ஆ இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோங்கிறதுல இருந்து, இல்லன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் அவ்ளோ ஆப்ஷன் இருக்கு. அதிலிருந்து நம்ம எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். என்ன ட்ரெஸ் போடணும், என்ன கலர் வேணும், எங்க போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நெறைய தேர்வுகள் இருக்கு. சாய்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த உரிமைய ஆண்டவர் தாமே நமக்கு குடுத்திருக்காங்க. அது குறிச்ச நெறைய காரியங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா தேவன் தாமே நம்ம பார்த்த இந்த 4 காரியங்களையும் ஆதாம் ஏவாளுக்கு முன்னாலேயும் அவங்களுக்கு வந்து வச்சாங்க. அவங்களுக்கு முன்னால ஜீவனையும் குடுத்தாங்க, மரணத்தையும் வச்சாங்க. அதே மாதிரி ஆசீர்வாதத்தையும் குடுத்தாங்க. சாபமான சாபங்களையும் உங்களுக்கு முன்னால இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு காண்பிச்சாங்க. ஆனா, அவங்க எல்லாம் அதையும் மீறி வந்து அவங்களுடைய அந்த சொந்த சுதந்திரம் இருக்கிறதுனாலயும், அவங்க சொந்த ஞானத்தினாலயும் அவங்க வந்து என்ன தேர்வுகள் எடுத்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட, நான் பல வேளைகள்ல நடப்பேன். "ஆ ஏசப்பா எதுக்கு இப்படி செய்யணும்? முதல்லயே நம்ம எல்லாரையும் இந்த பரலோகத்த முதல்லயே செட் பண்ணி, நம்ம எல்லாரும் பரலோகத்திலே இருந்துட்டா, அந்த வேலை முடிஞ்சிருமே! இப்படி உலகத்துல முதல்ல பிறந்து, வளர்ந்து, இவ்ளோ கஷ்டப்பட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு பரலோகத்துக்கு போகணும்? அத முதல்லயே நமக்கு ஆப்ஷனே இல்லாம, இதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அத அப்படியே குடுத்திருந்தா வேல முடிஞ்சிருக்குமே! அந்த கார்டன்ல ஏதேன் தோட்டத்துல எதுக்காக போய் அந்த மரத்த வைக்கணும்? அத வச்சதுனால தானே இவ்ளோ பிரச்சனை. அப்படின்னு எல்லாம் அடிக்கடி நான் சின்னதுல யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா, நம்ம வாழ்க்கையிலும் கூட அந்த மாதிரி எந்த ஒரு சாய்ஸுமே குடுக்காம, "நீ இப்படிதான் இருக்கணும். நீ இத தான் செய்யணும்." அப்படின்னு சொல்றவங்களையும், செய்றவங்களையும் நம்ம வந்து சர்வாதிகாரி அப்படின்னு இந்த உலகத்துல நம்ம சொல்றோம். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் ஹிட்லர தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆ அவங்க எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அப்படிதான் இருக்கணும். அவங்க எப்படி நடக்கணும், உட்காரணும், என்ன சொன்னாலும் அப்படியே செய்யணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா ஏசப்பா அப்படி ஒரு சர்வாதிகாரியா அவங்க இருக்க விரும்பல. ஆண்டவர் தாமே நம்மள வந்து அந்த மாதிரி ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு, "நீ இப்படிதான் இருக்கணும், இதுதான் செய்யணும்னு" அவங்களுடைய விருப்பங்களையும், எல்லாத்தையும் நம்ம மேல திணிக்கிறவங்களா அவங்க வந்து இருக்கிற விரும்பல. அவங்களுடைய அ எண்ணம் வந்து அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாங்க, "உன்னோட முழு மனசோடையும், உன்னோட முழு ஆத்துமாவோடையும், உன்னோட முழு ம அ பலத்தோடையும் நீ வந்து என் மேல அன்பு கூறுவாயாக" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து எல்லாத்தையுமே அறிந்து, தெரிந்து, நம்மளுடைய அந்த நம்ம முழு மனசா வந்து அவங்க மேல அன்பு வைக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. அவங்க வந்து நம்ம அவங்களுக்கு பயந்துகிட்டோ, இல்லன்னா ஆ எ ஒரு பிரஷர்னால, இல்லன்னா நிச்சயமா கட்டாயத்தினால, நம்ம ஒரு கட்டாயமா அவங்கள வந்து வழிபடணும்னோ, அவங்க பின்னால நம்ம போகணுங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறதில்ல. அததான் நம்ம அ பைபிள்லயும் அடிக்கடி பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்து அ நம்மள ஒரு ரோபாட் மாரியும் இல்லன்னா படைச்சிருக்கலாம். ரோபாட்டுக்கு அதுக்குன்னு ஒரு
சுயமான சிந்தனை கிடையாது. மனுஷங்க அதுக்கு என்ன நம்ம சொல்றோமோ, அத அது செய்யும். அப்போ ஆண்டவர் நம்மள வந்து ஒரு ரோபாட்டா இருக்கிறதுக்கும் அவங்க விரும்பல. ஆண்டவர் ஒரு சர்வாதிகாரி மாரி அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் மாதிரி இருக்கிறதுக்கும் அவங்க விரும்பல. அதனால தான் அவங்க வந்து அவங்கள நம்மளுடைய அவங்களுடைய சாயலாவே நம்ம ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்காங்க. அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26லிருந்து 28வது வசனத்திலயும் பார்க்குறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். தேவன் தாமே மனுஷனை வந்து அவங்களுடைய சாயலாவே படைச்சு அதோட அவங்க நிறுத்தல. இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே நம்ம காலடியில குடுத்தாங்க. நீங்க அவங்க எல்லாரையுமே ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஆசீர்வதிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாப்டர்லயே பார்க்கிறோம். ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு ஆண்டவர் தாமே ஆதாம் கிட்ட தான் இதை சொல்லுவாங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனத்துல பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுக்கு முன்னால ஒரு ஆண்டவர் தாமே எல்லாத்தையுமே குடுத்துட்டாங்க. யோசிச்சு பார்த்தா அவங்க தான் முதல் 2 மனுஷங்க உலகத்துல இருக்காங்க. அவங்க காலடியில எல்லாம் இருக்கு. தேவன் தாமே அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. நீங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனிய சாப்பிடாதீங்க. அத நீங்க புசிக்கும் நாளில் சாகவே சாவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பார்க்குறோம், கர்த்தர் தாமே அவங்கள வந்து ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு முன்னால எல்லாத்தையும் குடுத்து, ஆ அவங்களுக்கு ஜீவனையும் குடுத்து, இதையும் வார்ன் பண்றாங்க. "நீ வந்து சாகவே சாவாய்" அப்படின்னு அவங்களுக்கு முன்னால சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4 முதல் 6வது வசனத்துல, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, "நீங்கள் சாகவே சாவதில்லை." இதையும் நம்ம முக்கியமா நோட் பண்ணணும். சாத்தான் எப்பவுமே வந்து ரொம்ப அன்பா நமக்கு நல்லது பண்ணணும், இல்லன்னா நமக்கு நம்ம மைண்ட் செட்லயே திங்க் பண்ற ஒரு ஆளாவே இருக்கிற மாதிரி, நம்ம சில நேரம் தேவன் ஏன் இப்படி இருக்கிறாரு, நம்ம கன்ஃப்யூஸ்டா இருக்கும்போது, அழகா வந்து நம்மள இப்படிதான் டெம்ப்ட் பண்ணுவான். அவன் வந்து தேவன் தாமே சொல்றாங்க, "நீ சாகவே சாவாய்ன்னு" சொல்றாங்க. அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா, ஆனா அவ்ளோ தைரியமா வந்து ஏவாள் கிட்ட சொல்றான், "நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவான்" என்றது. தேவனுக்கு விரோதமா ரொம்ப அழகா வந்து ஏவாள் கிட்ட சொல்றாங்க. "நீ இத சாப்பிட்டன்னா நீ தேவன மாதிரி ஆயிடுவேங்கிறது தேவனுக்கு தெரியும். அதனால தான் உன்ன இப்படி சொல்றாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அ ஏவாள் கிட்ட சொல்றாங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, அதன் கனியை பறித்து புசித்து, தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா இதே இடத்துல கர்த்தர் தாமே அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் குடுத்திருந்தாங்க. ஏவாள் அழகா என்ன சொல்லியிருக்கிறா? "நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஆண்டவர் எங்கள இத சாப்பிடாதன்னு சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன்." அப்படின்னு சொல்றதுக்கான அந்த சாய்ஸும் ஏவாளுக்கு இருந்துச்சு. ஏவாள் அத வந்து ஆதாம் கிட்ட குடுக்கும்போதும், ஆதாமுக்கும்
கர்த்தர் தாமே நம்மள இத தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இத சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்ற அந்த ஞானமும், அறிவும், அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எல்லாமே வந்து ஆதாமுக்கும் இருந்துச்சு. ஆனா அவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க? தேவனும் வேண்டாம், தேவனுடைய ஆசீர்வாதமும் வேண்டாம், அவங்களுடைய ஜீவனும் வேண்டான்னு சொல்லிட்டு, அவங்க அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமுமே அவங்க வந்து ஆ ஜீவனுக்கு பதிலா மரணத்தையும், ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபத்தையும் தேர்ந்தெடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவன் தாமே இவங்க 3 பேரையுமே சபிப்பாங்க. சாபம் தான் குடுத்தாங்க. அதனால நம்ம வாழ்க்கையிலயும் இது ஒரு பெரிய பாடம் தான். நம்மளுக்கும் தினமும் நான் சொன்ன மாதிரி எத்தனையோ விதமான சாய்ஸஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அத சா சூஸ் பண்ற அந்த உரிமைய, அந்த சுதந்திரத்த ஆண்டவர் நமக்கு தான் தந்திருக்காங்க. அதனால நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கும், நம்மள சுற்றி இருக்கவங்க எல்லார் வாழ்க்கைக்கும் அ தே தேவையான அந்த சரியான தேர்வ நம்ம தான் எடுக்கணும். அதே கொஞ்ச நாள் கழிச்சு, இதே காரியம் திரும்ப ரிப்பீட் ஆகுது. காயினும் ஆபேலோட வாழ்க்கையில. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3 முதல் 8வது வசனத்துல பார்க்கிறோம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்படின்னு நம்ம அழகா பார்க்குறோம். அத வந்து ஆண்டவர் தாமே இக்னோர் பண்ணல. அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், அவனுக்கு வேலை இல்ல அப்படின்னெல்லாம் அவங்க யோசிக்காம கர்த்தர் தாமே போய் காயின்ட்ட சொல்றாங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, "உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ?" ஆப்ஷன் குடுக்குறாங்க. நீ நன்மை செஞ்சா மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். காயினுக்கும் அதே மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஆண்டவர் தாமே சொல்றாங்க, நன்மை செய்தால் என்ன ஆகும்? நன்மை செய்யாம இருந்தா என்ன ஆகுங்கிறதையும் 2யுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் காயின் என்ன பண்றாங்க? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம்தான். அதனால காயினுக்கும் ஆண்டவர் எதையும் வெளிப்படுத்தாம இல்ல. அவங்க வந்து அவன் மனசுல என்ன ஓடுது? ஏன் எரிச்சல் அடையறான்? அவனோட பிஹேவியர் ஏன் இப்படி இருக்குங்கிறத எல்லாம் பார்த்து கர்த்தர் தாமே அவனுக்கு அந்த வார்னிங் குடுக்குறாங்க. வேண்டாம். நீ இந்த மாதிரி நன்மை செய்யாமல் இருந்தா பாவம் உன் வாசற்படியிலேயே படுத்திருக்கும். அவன் உன் ஆஸ் ஆ அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய். வேண்டாம். அந்த பாவம் வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா, அத அவன வந்து கம்பல் பண்ணல. எப்பவுமே அந்த சாய்ஸ் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. ஆ இதுக்கு நல்லது, இது கெட்டது அப்படிங்கிறத காயினுக்கு முன்னால வச்சாங்க. ஆனா காயின் கடைசி தனக்கு மனசுல என்ன தோணுச்சோ, சரின்னு பட்டுதோ, அத தான் பண்றத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமும் காயின் வந்து சபிக்கப்பட்டவரா ஆண்டவர் தாமே அவன சபிக்கிறதையும், அவர வந்து என் கண்ணு முன்னால இருக்காதன்னு சொல்லி, அவ வந்து வேற இடத்துக்கு ஓடி போயி, தூரமா போய் வாழ்றத நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம எல்லார் கையிலயும் கூட பைபிள் இருக்கு. அதுல எத்தனையோ காரியங்கள் நமக்கு குடுத்துருக்காங்க. எது சரி, எது தவறு, எத பண்ணணும், எத பண்ணக்கூடாதுங்கிற ஆப்ஷன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட இருக்குது. அதனால காயின் மாதிரி இல்லாம, நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தம் என்னது? அவங்க நமக்கு என்ன வச்சிருக்காங்கங்கிறத உணர்ந்தவங்களா, சரியான தேர்வுகள எடுக்கிறவங்களா இருக்கணும். அடுத்ததும் ஆ இது வந்து திரும்பவும் ஆ மோசே தாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாங்க. மோசே வயசாயிடுச்சு. 120 வயசாகுது மோசேக்கு இந்த காலகட்டத்தில. அவர் இறக்குறதுக்கு முன்னால அந்த ஜனங்கள் எல்லாரையுமே கூப்ட்டு ஒன்று சேர்த்து அவங்களுக்கு முன்னால சொல்ற சில காரியங்கள்ல நம்ம இதில பார்க்குறோம். உபாகமம் 30வது அதிகாரம் 14லிருந்து 18வது வசனம் வரைக்கும். அதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முன்னால உள்ள 2 சாப்டர்லயும் வந்து ஆண்டவர் தாமே மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 காரியங்கள சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஃபுல்லா ஆசீர்வாதம். இன்னொன்னு வந்து ஃபுல்லா சாபம்.
அது 2யும் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, "நீ என்னுடைய வார்த்தைகளையும், என் கற்பனைகளையும் நான் குடுக்குற எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணி, நீ எனக்கு உண்மையான பிள்ளையா, என்ன என்ன நேசிக்கிற பிள்ளையா நீ இருக்கும்போது, உனக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நீ இதெல்லாம் செய்யலன்னா வந்து, இதெல்லாம் உனக்கு நடக்கும்." அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு இதுக்கு முன்னால இருக்க 2 சாப்டர்ல இருக்கு. நீங்களும் வீட்ல ரீட் பண்ணுங்க. அப்படின்னு அந்த ஆப்ஷன குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வர்றது தான் இது. "நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு, அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும், உன் இருதயத்திலும் இருக்கிறது." இது மோசே அந்த காலகட்டத்திலேயே அந்த நியாயப்பிரமாணங்கள், அந்த எல்லா கோட்பாடுகள் எல்லாமே எழுதி வச்சிருந்தாங்க. அந்த மக்களுக்கு அடிக்கடி அத சொல்றவங்களா இருந்தாங்க. அதனால தான் அந்த ஜனங்கள்ட்ட சொல்றாங்க, "அது உனக்கு ரொம்ப சமீபமா உன்னோட வாயிலயும், உன் இருதயத்திலயும் தான் இருக்குது. இதோ ஜீவனையும், நன்மையையும், மரணத்தையும், தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூரவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும், கட்டளைகளையும், நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன்." இந்த இஸ்ரவேல் ஜனங்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. அப்புறம் திரும்ப பின்வாங்கி போயிருவாங்க. ஏதாவது மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அவர் வந்து தெளிவா சொல்றாரு. உங்களுக்கு முன்னால ஜீவனும், மரணமும் இருக்கு. நன்மையும், தீமையும் இருக்கு. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க போற இடத்துல, நீங்க போற அந்த தேசத்துல நல்லா இருக்கணும்னா, இந்த எல்லா காரியங்களையும் நீங்க செய்யணும். அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமும் சொல்றாங்க, "நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து, இலுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து, அவர்களை சேவிப்பாயானால், நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதோட கன்டினியூவேஷன் திரும்ப இருக்கு. உபாகமம் 30வது அதிகாரம் 19லிருந்து 20வது வசனத்திலயும் பார்க்கிறோம். "நான் ஜீவனையும் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு." ஆப்ஷன் குடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்கு. நீங்க எல்லாரும் பிழைச்சு நல்லா இருக்கணும்னா, நீங்க ஜீவன தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. "கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து, அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும், தீர்க்காயுசும் ஆனவர்." அப்படின்னு மோசே அவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க. ஆனா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் இது எல்லாத்தையுமே கேட்டுமே, அவங்க திரும்ப திரும்ப கர்த்தர மறந்தவங்களாகவும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற பிள்ளைகளாகவும், அவங்க அந்த தேசத்துல ஒரு சமாதானமா வாழாத ஒரு மக்களா தான் இருக்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியுது. அதனால இவங்களுக்கு இருந்த அதே காரியம் தான் நம்ம எல்லாருக்கும் கூட. இதுல சொல்றாங்க, "உன் தேவனாகிய கர்த்தர்ல அன்பு கூர்ந்து, அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவரை பற்றிக் கொள்வாயாக." அப்படிங்கிறது தான். அது இன்னைக்கும் இத்தனை 1000 வருஷம் கழிச்சு, அது நம்ம எல்லாருக்கும் கூட பொருந்தும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய முழு மனசோடையும், நம்ம முழு ஆத்துமாவோடையும், முழு பலத்தோடையும் நம்மளுடைய கர்த்தர் மேல அன்பு கூர்றதும், அவங்க சொல்ற அவங்க வார்த்தைகள் எல்லாத்துக்கும் செவி கொடுத்து, அதை பற்றிக் கொள்வாயாகங்கிறதும் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம பார்த்த மாதிரி, நான் முதல்லயே சொன்ன மாதிரி, கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாமே ஒரே விஷயம் தான். அவங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் அந்த ஃப்ரீ வில்லும், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸும் குடுத்துருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஒரு கம்பல்ஷன்னாலயோ, இல்லன்னா ஒரு பயத்தினாலயோ அவங்க கிட்ட வரணும்னு அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுடைய சித்தம் வந்து உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில பார்க்கிறோம். "உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக." அப்படிங்கிறது தான். அவங்க வந்து நம்ம அரைகுறையா இங்க ஒரு காலு, அங்க ஒரு காலுன்னு இருக்கிறது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம எல்லாரும் அந்த ஃபுல்லா எல்லாத்தோடையும் அவங்கள மட்டும் நம்ம அன்பு கூறணுங்கிறது தான் அவங்க ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம். அதுலயும் உன் முழு பலத்தோடுங்கிறது
ஆ நம்ம வந்து பலவீனத்துல எப்பவுமே ஆண்டவர தேடுவோம். நமக்கு பலன் இல்ல அப்டின்னா, முதல்ல அவங்கள தான் நம்ம தேடுவோம். ஆனா, அந்த முழு பலத்தோட நம்ம இருக்கும்போதும், நமக்கு எல்லாம் இருக்கும்போதும், அவங்கள வந்து நேசிக்கிற பிள்ளையா, அவங்கள நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட்டா வச்சிருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய சித்தமா இருக்குது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5 முதல் 6வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாதி வேலையில வந்து நம்ம பண்றது, நம்ம நெனைக்கிறது, அப்புறம் நம்ம எப்படி பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அது எல்லாத்தையும் பண்ணிருவோம். பண்ணிட்டு அது சரியா போகல, நடக்கலன்னதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பழி, பாவம் எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவர் மேல போட்டுருவோம். நான் இதெல்லாம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணல. இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கல. அ இது ரொம்ப மோசம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளவங்களா இருக்கிறோம். ஆனா, இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு காரியம் நம்மளுடைய சுய புத்தியின் மேல நம்ம சாயக்கூடாது. அடுத்தது நம்மளுடைய முழு இருதயத்தோட கர்த்தர்ல மட்டும் நம்ம நம்பிக்கையா இருந்து, நம்ம செய்ற உன் வழிகளில் எல்லாம் அவர நம்ம நினைத்து கொள்ளும்போது தான், அப்பொழுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 3யும் நம்ம செய்யும்போது தான், அவங்க என்ன பண்ண முடியும்? அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு 1, 2 வாரத்துக்கு முன்னால கூட நம்ம பார்த்தோம். நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சிந்தனைகள், செயல்கள், நம்ம வார்த்தைகள் எல்லாத்தின் மூலமா எப்படி தேவன மட்டுப்படுத்த முடியும்? நம்ம வந்து வி கேன் லிமிட் காட் இன் அவர் லைஃப் அப்படிங்கிறத நம்ம சில வாரங்களுக்கு முன்னால பார்த்தோம். அதே தான். ஸோ, அதனால இந்த 3யும் நம்ம செஞ்சா தான், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்மளுடைய அந்த புத்தியும், நம்ம மனசு, அந்த இதயம் ரொம்ப முக்கியமான காரியம். அதையே தான் வந்து யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழகா சொல்றாங்க. ஆ மோசே எல்லாம் இறந்து, இது யோசுவாவும் அவங்கள ஃபுல்லா வழிநடத்தி, அந்த ஆண்டவர் வாக்குறுதி குடுத்த அந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இது யோசுவா மரிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னால, அவங்களும் இனிமே ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த காலகட்டத்தில திரும்பவும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி, அவங்களுக்கு திரும்ப சொல்றாங்க. ஆ யோசுவா 23வது அதிகாரம் 11லிருந்து 16வது வசனத்துல, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூரும்படி, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த ஆத்துமாங்கிறது தான் நம்ம என்னன்னு போன வாரம் பார்த்தோம். 2 வாரத்துக்கு முன்னால. அதனால அவரும் சொல்றாரு, "உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய், உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளை" அவங்க வந்து எல்லாரையும் தொரத்தி விடல. சில மக்கள் வந்து ஆண்டவர் வாக்குறுதி குடுத்த அந்த தேசத்த கைப்பற்றும்போது, அதுல ஆல்ரெடி இருந்த அந்த புற ஜாதியார், அந்த வேற மக்கள் இருந்தவங்கள, அவங்கள அழிக்காம, அவங்க கூடயே இவங்களும் வந்து அவங்களுடைய செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ஜாதிகள பத்தி யோசுவா சொல்றாங்க. மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து, அவர்களோடே சம்பந்தம் கலந்து, நீங்கள் அவர்களிடத்திலும், அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் அப்படின்னு அந்த மக்களுக்கு சொல்றாங்க. நீங்க அவங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அது இந்த காலகட்டத்திலயும் நம்ம எல்லாருக்கும் கூட பொருந்தும். நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. அ ஆண்டவருக்கு வந்து பிரியமில்லாத காரியங்கள் நெறைய இருக்கு. நம்ம வந்து ஆ நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம நெருக்கமா பழகும்போதோ, இல்லன்னா இவங்க சொல்ற மாரி அவங்க கூட சம்மந்தம் கலக்கும்போதோ, நம்ம வந்து 2 விதமான கல்ச்சர் ஒண்ணு சேரும்போது, நம்ம போய் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோமா? இல்லன்னா அவங்க நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வரும். இந்த உலகத்துல உள்ள அந்த கல்ச்சர், அந்த ட்ரெடிஷன், அந்த பழக்கவழக்கங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, அவங்க சொன்ன மாதிரி அது நம்ம எல்லாருக்குமே ஒரு கண்ணியாகவும், ஒரு வலையாகவும்
நம்ம விழாக்களுக்கு ஒரு சவுக்காகவும், நம்ம கண்களுக்கு ஒரு முள்ளாகவும் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த காலகட்டத்தில இது நம்மளுக்கும் கூட பொருந்தும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப் போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும், உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறிப் போகவில்லை. அப்படின்னு எல்லா காரியங்களையும் சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. உங்களுக்கு முன்னால ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால நீங்க அந்த கரெக்ட்டான சாய்ஸ மேக் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில. அப்படின்னு அந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்துறத நம்ம பார்க்க முடியுது. இது அவங்களுக்கு மட்டும்னு இல்ல. பைபிள்லயும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கும்போது, எல்லாரோட வாழ்க்கையிலயும் சில காலகட்டங்கள்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா, அவங்க வந்து சில பேர் வந்து ரைட் சாய்ஸ் மேக் பண்றாங்க. சில பேர் வந்து தவறான சாய்ஸ் மேக் பண்ணி, அதோட அதுக்கு வர்ற அந்த பலனையும், அதுக்குள்ள அந்த கான்சிக்வென்ஸஸ நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆ ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4 முதல் 5வது வசனத்திலயும் பார்க்கிறோம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, "என் கிட்ட வாருங்கள்" என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், "நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்." அப்படின்னு யோசேப்பு சொல்றத நம்ம பார்க்க முடியுது. ஆ யோசேப்போட மனசு ஏசப்பாக்கு ஒரு பிரியமான ஒரு மனசா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஏசப்பாவும் சிலுவையில அவங்கள சுத்தி இருந்த மக்கள பார்த்து அதான் சொன்னாங்க, "பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு" சொன்னாங்க. அதே மன்னிக்கிற குணம் யோசேப்புக்கு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. யோசேப்புக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. அவர் வந்து இவங்க விற்று போடும்போது ஒண்ணும் இல்லாத ஒரு அனாதையா, தனியா ஒரு ஸ்லேவா ஒரு அடிமையா இருந்தாரு. ஆனா, அவங்கள திரும்ப பார்க்கும்போது, அவர் அவ்ளோ பெரிய பதவியும், அவருக்கு அவ்ளோ பெரிய பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கு. இந்த இடத்துல யோசேப்பு அவங்கள பழிவாங்கணும், அவங்கள என்ன வேணும்னு பண்ணணும்னாலும் பண்ண முடியும். ஆனா, யோசேப்பு என்ன பண்ணாங்க? அவங்க ஹி மேட் த ரைட் சாய்ஸ். அவங்கள மன்னிக்கிறதுக்கான அந்த முடிவ எடுத்தத நம்ம பார்க்க முடியுது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது வசனமும், 26வது வசனமும். ஏலி அப்படிங்கிறவங்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆ நம்ம சாமுவேலோட அம்மா ஹேனா. அன்னாள் வந்து குழந்தை இல்லாம ஏலி கிட்ட தான் வந்து அவங்க வந்து அவர் இருக்கிற அந்த சர்ச்ல தான் வந்து அவங்க ப்ரே பண்றத நம்ம பார்த்துக்க முடியும். அந்த ஏலியோட குமாரர் வந்து அவங்கள பார்த்தோம்னா, அவங்க பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க முடியுது. இந்த 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சின்ன பிள்ளையிலேருந்து அதே சர்ச்ல தான். இந்த காலகட்டத்திலன்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஏலி தான் பாஸ்டரா இருக்காரு. அவரோட பிள்ளைங்களும் அந்த சர்ச்சில தான் வளர்றாங்க. சாமுவேலும் அதே சர்ச்சில தான் வளர்ற பிள்ளையா இருக்கிறான். 2 பேருக்கும் ஒரே சாப்பாடு, ஒரே என்விரான்மென்ட் எல்லாமே ஒரே சூழ்நிலையில தான் அவங்க வளர்றாங்க. ஆனா ஒருத்தங்க எப்படி இருக்கிறாங்க? கர்த்தர அறியாத பேலியாளின் பிள்ளைகளா அவங்க இருக்கிறாங்க. ஆனா சாமுவேல் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா நடக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து வாழ்க்கையில எல்லாம் ஒண்ணா தான் இருக்கு. யாரு சரியான தேர்வு எடுத்தாங்க? யாரு தவறான தேர்வு எடுத்தாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சாப்டர்ஸையும் நீங்க வாசிக்கும்போது, நீங்க பார்க்கும்போது, ஆ ஏலியோட குமாரர் மேல தேவன் வந்து அவ்ளோ கோபமடைந்து, அவங்க வந்து கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்து போறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சாமுவேல் சரியான சாய்ஸஸ் அவர் வாழ்க்கையில சரியான முடிவுகள எடுத்ததுனால, அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா கடைசி வரைக்கும் இருந்து, தாவீதையும், சவுலையும் அவங்க தான் வந்து அ அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குறதும், அவங்க எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம தாவீதையும் பார்க்கிறோம். தாவீதோட வாழ்க்கைய பார்க்கும்போதும்,
அந்த கோலியாத்தோட இன்சிடென்ட்டா இருக்கட்டும், ஆ அதுலயும் ஹி ஹேட் அ சாய்ஸ். சவுலும் அங்க தான் நிக்கிறாரு, தாவீதும் அங்க தான் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே சூழ்நிலை, ஒரே எதிரிய தான் பார்க்குறாங்க. ஆனா ஒருத்தரோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு. இன்னொருத்தரோட கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு. ஒரே மனுஷன், ஒரே பிரச்சனை தான். ஒருத்தர் பார்த்து பயப்படுறாரு. ஒருத்தர் வந்து என் தேவன் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? எனக்கு ஒரு பயமும் இல்ல. அப்படிங்கிற அந்த மனசு உள்ள ஒரு பிள்ளையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா தாவீது வந்து சவுல் பயந்து நிக்கும்போதும், நான் எதிர்த்து சண்ட போடுவேன்னு அந்த சாய்ஸ் மேக் பண்றத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் சவுலுக்கு ரொம்ப பொறாமையும், போட்டி, பொறாம, கோபம் எல்லாம் வருது தாவீது மேல. தாவீத எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு அவரு சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல, ஒரு குகையில சவுல் வந்து தாவீது அங்க இருக்கிறாருன்னு தெரியாம, அந்த குகைக்குள்ள சவுலும் வராரு. அவர் வந்து அ அங்க இருக்கும்போது, அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, "இத விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆண்டவர் தாமே இந்த சவுல நம்ம கையில குடுத்துட்டாங்க. அவர கொன்னு போட்டுறலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்." அப்படின்னு சொல்லும்போது, தாவீது என்ன சாய்ஸ் எடுக்குறாங்க? என்ன முடிவு பண்றாங்கங்கிறத தான் இதுல பார்க்குறோம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 9வது வசனத்துல, தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையைப் போற்று குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். தாவீதுக்கு எல்லாம் ஃபேவரபிளா இருந்தாலும், அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் இந்த சவுல். அவர் மேல கைய போட்டு குற்றம் இல்லாம நம்ம போக முடியாது. அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்ற அந்த காரியத்த நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் தானியேலும் அவரோட வாழ்க்கையில தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலயும் பார்க்கிறோம். அ ஜெருசலேம்ல வந்து நேசார் எல்லாம் முற்றுகை போட்டு, அ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில அந்த ஊர்ல இருக்கிற நல்ல விவரமா, நல்ல ஞானமுள்ள பிள்ளைங்கள் எல்லாம் எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு ராஜா வந்து அவரோட அதிகாரிக்கு அந்த பொறுப்பு குடுக்குறாரு. நல்லவங்களா, நல்ல பசங்களா நீங்க பார்த்து தேர்ந்தெடுங்கன்னு. தேர்ந்தெடுக்கும்போது தானியேலும் அவருடைய நண்பர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆ ராஜாவோட அவங்களுடைய அந்த நல்ல சாப்பாட சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அதுலயும் தானியேல் என்ன சொல்றாங்க? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவங்களே வந்து அடிமைகளா இருக்கிறாங்க. ஆனா, அந்த காலகட்டத்திலயும் ஒரு பிரிசனரா இருக்கும்போதும் கூட, அவர் என்ன பண்றாரு? ஹி இஸ் மேக்கிங் த ரைட் சாய்ஸ். அவருக்கு வந்து அந்த ஃப்ரீ வில் இருக்கு. அவர் வேணும்னா அதையும் சாப்ட்டுருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலயும் எனக்கு அது வேண்டான்னு சொல்ற ஒரு பிள்ளையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி தான் நமக்கும் வாழ்க்கையில அன்றாடம் இந்த மாரி ஒருத்தங்கள மன்னிக்கவா? வேண்டாமா? அப்புறம் சரியா? இது சரி, இது தப்பு அப்படின்னு இந்த மாரி நெறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு ஏற்படும். ஆனா, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இவங்க எல்லாரும் அந்த ரைட் சாய்ஸ் எப்படி மேக் பண்ணாங்களோ, நம்ம ஒவ்வொருத்தரும் கூட நம்ம வாழ்க்கையிலயும் அதே மாரி நல்ல சாய்ஸ் எடுக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட நம்ம ஏசப்பா வந்த வேளையில நம்ம பார்க்குறோம். ஏசப்பா அவங்க கண்ணு முன்னால அவ்ளோ அதிசயங்களும், அவ்ளோ அற்புதங்களையும் பண்றாங்க. ஆனாலும் அவங்க வந்து அ அவங்கள ஏற்றுக்கொள்ளுறதும், ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதும் அவங்க கையில தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏசப்பாவ கொஞ்சம் சில பேர் தான் விசுவாசிச்சு அவங்கள சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க. மெஜாரிட்டி எல்லாருமே அவங்க இருக்க அந்த மத போதகர்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் பயந்து, அவங்க என்ன பண்ணாங்க, "ஏசப்பா வேண்டாம்" அப்படின்னு ரிஜெக்ட் பண்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த காலகட்டத்திலயும் கூட அந்த மாதிரி தான் எல்லா மனுஷங்களும் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய சித்தம் வந்து அது கிடையாது. அத தான் நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். யாருமே
வந்து நரகத்துக்கு போணும், ரட்சிப்பில்லாம அவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது தேவனுடைய சித்தமே கிடையாது. ஆனா, அத அவங்க வந்து வற்புறுத்தவோ, அவங்க ஃபோர்ஸ் பண்ணியோ, அத திணிக்கிற ஒரு தேவன் கிடையாது. அந்த சாய்ஸ் நம்ம எல்லாருக்குமே குடுத்திருக்காங்க. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உலகத்துக்காக தான். உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தான் இயேசப்பா அவைலபிளா இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் தான் அவங்களுக்கு குடுத்தாங்கன்னு ரொம்ப தெளிவா பைபிள்ல பார்க்கிறோம். மார்க் 16வது அதிகாரம் 15லிருந்து 16வது வசனத்திலயும் கூட ஏசப்பா அவங்க சீஷர்கள்ட்ட சொல்றாங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் திரும்ப ஏசப்பாவோட சித்தமும் அதுதான். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 2 ஆப்ஷன் இருக்கு. எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலயும் ஏசப்பா வந்து எனி டைம் வருவாங்க. அவங்களோட செகண்ட் கமிங் எப்ப வேணாலும் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த தாமதம் ஏன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னங்கிறத 2வது பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே கர்த்தருடைய சித்தம் வந்து நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல யாருமே கெட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு சித்தம் கிடையாது. நம்ம அவங்கள தேவனா பார்க்கிறோம். ஆனா ஒரு பிராக்டிக்கலா ஒரு ஹியூமன் லெவல்ல நம்ம பார்த்தோம்னா, நம்ம தான் அப்பா அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அவங்களுக்கு பிள்ளைகள் தானே. அதனால அவங்க இந்த எந்த பிள்ளையுமே கெட்டு போகக்கூடாதுங்கிறத தான் அவங்க விரும்புறாங்க. எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பொறுமையா, ரொம்ப நீடிய பொறுமையோட இன்னமுமே ஒரு டைம கடத்திக்கிட்டு, நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் மனம் திரும்பணுங்கிறது தான் அவங்களுடைய சித்தமா இருக்குது. அததான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20லிருந்து 21வது வசனத்திலயும் இயேசப்பா சொல்றாங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் அப்படின்னு ஏசப்பாவே சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு ஜென்டில்மேன் மாதிரி கதவை தட்டது மட்டும்தான் செய்வாங்க. அவங்களுக்கு நம்ம மனசையும், நம்ம ஆத்துமாவையும், நம்ம இதயத்தையும் அந்த திறக்கிறது உரிமை வந்து நமக்கு தான் குடுத்துருக்காங்க. அவங்க எப்பவுமே அந்த கதவ உடைச்சிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள வரமாட்டாங்க. அத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, அதனால ஏசப்பாவும் எல்லாரும் கெட்டுப் போகாம மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னமுமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ அதனால நம்ம எல்லாரும் கிறிஸ்டியன்ஸா ஆல்ரெடி ஏசப்பாவ சொந்த இரட்சகரா ஆக்கி, ஆ நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த காலகட்டங்கள்லயும், பைபிள்லயும் நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரைட் சாய்ஸஸ் வந்து நம்ம தான் எடுக்கணும். நம்ம பார்த்த மாதிரி ஆதாம், ஏவாளுக்கு முன்னாலேயும் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அவங்க யார் சொன்ன பேச்ச கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலயும் நம்ம ஸ்பிரிட் லெட்டா இருக்கோமா? ஃப்ளஷ் லெட்டா இருக்குமா? அப்படிங்கிற அந்த தேர்வு ஆவிக்கேற்றபடி நடக்கிறோமா? இல்லன்னா மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவங்களா இருக்கிறோமா? அப்படிங்கிற அந்த தேர்வ நம்ம தான் எடுக்கணும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16லிருந்து 17வது வசனத்திலயும் பார்க்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது.
கலாத்தியர் 6வது அதிகாரம் 7 முதல் 9வது வசனத்திலயும் பார்க்கிறோம். மோசம் போகாதிருங்கள். நமக்கு தான் சொல்றாங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நம்ம தலைப்புல பார்த்த மாதிரியே இருக்கு. மாம்சம் ஒரு பக்கம் இருக்கு, ஆவி ஒரு பக்கம் இருக்கு, அழிவு ஒரு பக்கம் இருக்கு, நித்திய ஜீவன் இன்னொரு பக்கம் இருக்கு. அதனால எத பண்ணணும் அப்படிங்கிற அந்த சாய்ஸ் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குடுத்திருக்காங்க. அவங்களுடைய வார்த்தையும் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. நம்ம எல்லார் கையிலயும் பைபிள் இருக்கு. அதுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, அத நம்ம நினைவில் கொள்றதுக்கு அவங்களுடைய பரிசுத்த ஆவிய தாமே கர்த்தர் தாமே நமக்கு குடுத்திருக்காங்க. அதனால அந்த ஆவியின் நடத்துதல்ல நடக்கிறதா, இல்லன்னா நம்ம ஆத்துமாவும், நம்ம ஃப்ளெஷ்ஷும் நம்மள இழுக்கிற விதத்துல நம்ம போகிறதா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததும் நம்மளுடைய அவயங்கள நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எதுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிறது. அதுவும் நமக்கு அன்றாட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன சாப்பிடுறோம், நம்ம இந்த ஃபிசிக்கலா இந்த உடம்ப வச்சுட்டு நம்ம என்னலாம் பண்றோம் அப்படிங்கிறத ஆ எது ரைட், எது ராங்குங்கிறத நம்ம தான் யோசிச்சு அந்த சரியான முடிவ எடுக்கணும். ரோமர் 6வது அதிகாரம் 13 மற்றும் 19வது வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 தான். ஒண்ணு அநீதியின் ஆயுதமா இருக்கும். இல்லன்னா நீதிக்குரிய ஆயுதங்களா இருக்கிற ஆப்ஷன் இருக்கு. உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெருசா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸோ அதனால நமக்கு டெய்லி இந்த சாய்ஸ் நம்ம முன்னால இருக்கு. நம்ம இந்த மாதிரி அசுத்தத்திற்கும், அக்கிரமத்திற்கும் அடிமைகள குடுக்கணுமா? இல்லன்னா பரிசுத்தமானத நடப்பிக்கிறதுக்கு நம்ம அவயங்கள நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணுமா? அப்படிங்கிற அந்த ஃப்ரீ வில், அந்த ஃப்ரீ சாய்ஸ் நமக்கு தான் ஆண்டவர் குடுத்திருக்காங்க. அடுத்தவும் இதுவும் நம்ம எல்லாரும் செய்ற ஒரு காரியம் தான். லூக்கா 10வது அதிகாரம் 38லிருந்து 42வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். மார்த்தாளும் மரியாளோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிட் இது. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஏசப்பாவும் அவங்க சீஷர்களும் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆஹ் ஏசப்பா வாழ்ந்த அந்த காலகட்டத்திலையும் இஸ்ரவேலா இருக்கட்டும், இப்போ நம்ம ஊர்லயும் கூட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம வந்து ஓய்வெடுக்காம நிறைய காரியங்களை அவங்களுக்காக ரெடி பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா மார்த்தாலும் அதையே தான் செய்றாங்க. ஆனா, அவங்களுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத உணராதவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க செய்ற அந்த காரியங்கள் மூலமா, அதாவது அவங்களோட அந்த பிசிக்கல் வொர்க் மூலமா தேவன இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இல்ல அவங்களுக்கு இதெல்லாம் நான் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க.
அதே மாதிரி தான் நம்மளும் கூட பல வேளைகள்ல நான் கர்த்தருக்காக இத செஞ்சா, அவங்க இத எனக்கு செய்வாங்களா? நான் இத செய்யணும், அத செய்யணும், அப்படி செய்யணும்னு இங்கேயும் அங்கேயும் ஓடி, நம்மள நாமளே டயர்ட் ஆக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். ஆனா கர்த்தர் தாமே சொல்றாங்க, தேவையானது ஒன்று தான். அத மரியாள் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கொண்டா. மரியாள் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவோட பாதத்தருகே உட்கார்ந்து அவங்களுடைய வசனத்த கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னு பார்க்குறோம். நம்ம வந்து இங்க அங்கேயும் ஓடி நம்மளையே டயர்ட் ஆக்காம, நமக்கு என்ன வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ, என்னவா இருந்தாலும், அ மரியாள் உட்கார்ந்திருந்த மாதிரி அவங்க ஏசப்பாவோட பாதத்தருக உட்கார்ந்து, "நீங்க எனக்கு போதும்" அப்படின்னு நம்ம நெனைக்கும்போது, ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம போன வாரம் கூட அந்த ஜெபம் பத்தி நம்ம பார்க்கும்போது, ஏசப்பா தானே சொல்லியிருந்தாங்க, "எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்த குடிப்போம், எண்ணத்த பண்ணுவோம்ன்னு" எல்லாத்தையும் நெனச்சு, இந்த உலக காரியங்கள நெனச்சு சும்மா சும்மா கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது முதலாவது தேவனையும், தேவனுடைய ராஜ்யத்தையும், அவங்க நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு ஏசப்பா சொன்னத நம்ம எப்பவுமே நினைவில் கொள்ளணும். அதனால அ நம்ம பிசிக்கல் ஒர்க்ஸால இது எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நம்மள நாமே கஷ்டப்படுத்தி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. இதுல மரியாள் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிய மட்டும் குறை சொல்லல, ஏசப்பாவையும் சேர்த்து திட்டுறாங்க. "உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன் சும்மா இருக்கிறீங்க?" அப்படின்னு ஏசப்பாவையும் வந்து அவங்க கேள்வி கேட்கறாங்க. அதனால ஏசப்பா சொன்னத நம்ம எல்லாரும் கூட நினைவில் கொள்ளணும். ரெஸ்ட்லெஸ்ஸா மார்த்தா மாரி ஓடாம, தேவனுடைய காலடியில அமைதியா இருக்கிற மரியாளா நம்ம எல்லாருமே இருக்கணும். இந்த சாய்ஸும் ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் முன்னாலயும் வச்சிருக்காங்க. அத எடுக்கணுமா, வேண்டாமாங்கிறது நம்ம இஷ்டம் தான். மார்க் 8வது அதிகாரம் 34லிருந்து 38வது வசனத்தில பார்க்கிறோம். பின்பு அவர் ஜனங்களையும், தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் விரும்பினால் அந்த விருப்பத்த நமக்கு தான் குடுத்திருக்காங்க. நீ வர விரும்பினால், அவன் தன்னைத்தானே வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபசாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை புரிந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சாய்ஸ் ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் தான் குடுத்துருக்காங்க. என் பின்னால வரணும், என்ன ஃபாலோ பண்ணணும், எனக்கு பிள்ளையா இருக்கணும், எனக்கு ஒரு சீஷரா இருக்கணும், ஒரு டிசைபிளா இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. நீ அந்த சாய்ஸ எடுத்துக்கோ. நீ வந்து உன் லைஃப்ல நான் தான் உனக்கு முதல் இடமா இருக்கணும். என்னுடைய சொந்த விருப்பம், வெறுப்பு, எனக்கு என்னுடைய காரியங்கள் அதெல்லாம் வந்து அடுத்து பேக் சீட்ல போயிடணும். அததான் சொல்றாங்க. அவன் தன்னைத்தானே வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சாய்ஸ் நம்ம எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆ மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தன் ஜீவன நஷ்டப்படுத்தினால அவனுக்கு என்ன லாபம் இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன குறித்து நீ வெட்கப்பட்டனா, நான் திரும்ப வரும்போது நான் நானும் உங்கள வந்து எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிருவேன். நானும் உங்கள பார்த்து வெட்கப்படுவேன்னு ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா மத்தேயு 7வது அதிகாரம் 13லிருந்து 14வது வசனத்துல பார்க்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த ஆப்ஷனும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த உலகம் போகிற போக்குலயும், மக்கள் செய்றதையும், எல்லாரும் ஒரு போக்குல போறாங்கல்ல, அந்த பாதையில போறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாரும் அதே மாரி செய்வாங்க, அதே மாரி திங்க் பண்ணுவாங்க, அதே மாரி பேசுவாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பாதையில போகணுமா? ஜீவனுக்கு போகிற
அந்த பாதையில அத கண்டுபிடிக்கிறவங்க சிலர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா தாமே அந்த ஆப்ஷன் நமக்கு எல்லாருக்கும் குடுத்துருக்காங்க. அதனால எது வேணும் அப்படின்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். கொலோசேயர் 3வது அதிகாரம் 12லிருந்து 15வது வசனத்திலயும் பார்க்கிறோம். இது ஒரு கிறிஸ்தவர்களா நம்ம இந்த உலகத்துல வாழும்போதும், ஏசப்பாவே சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம சில குணாதிசயங்கள் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அத நம்ம செய்றதும், செய்யாம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குது. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், தயவையும், மனத்தாழ்மையையும், சாந்தத்தையும், நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு, இந்த காரியங்கள் எல்லாம் வாசிக்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா, இப்படிதான் நம்ம எல்லாரும் இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. நம்ம கிறிஸ்டியன்ஸ்லயே நம்ம இன்னும் கோபப்படுறவங்களா, ஆ எரிஞ்சு விழுறவங்களா, ஆ மேட்டிமை சிந்தனை உள்ளவங்களா, இரக்கமே இல்லாதவங்களா, இந்த மாதிரி எத்தனையோ பேர பார்க்க முடியுது. நம்ம அப்படி இல்லாம, இதுல சொல்ற மாதிரி கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தரும், பிரியமான பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். ஒருவரையொருவர் தாங்கி. இந்த காலகட்டத்தில யார் கால யார் பிடிச்சு தள்ளி விடலாங்கிறது தான் இந்த சொசைட்டிலயும் மனுஷங்க நடுவுல நம்ம பார்க்க முடியுது. ஆனா நம்ம ஒரு சபையா, ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்களா நம்ம ஒருவரையொருவர் தாங்குறவங்களா இருக்கணும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நம்மளும் மன்னிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓ எனக்கு அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு மத்தவங்கள பத்தி குறை சொல்றவங்களா இல்லாம, ஒரு குறை இருக்குன்னா, கர்த்தர் நமக்கு மன்னிச்சது போல நம்ம மன்னிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது ரொம்ப முக்கியமான காரியம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. எந்த காலகட்டத்திலயும் நம்ம தேவன நல்லா புரிஞ்சு கொண்ட அந்த ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகள பார்த்தீங்கன்னா, ஒரு சமாதானமா இருக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க. யோசேப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அந்த மோசமான சூழ்நிலைய கடந்து வந்தாலும், அப்படியே பயந்துகிட்டு, பதட்டப்பட்டுக்கிட்டு, டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற பிள்ளைங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப சமாதானம் உள்ள பிள்ளைங்களா இருப்பாங்க. அததான் சொல்றாங்க, "தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள்ன்னு" சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் கர்த்தர் தாமே நம்மள ஒரே சரீரமா, அவங்க பிள்ளையா, அவங்களோட சர்ச்சா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம எல்லாருமே எல்லா காலகட்டத்திலயும் நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இருக்கவே கூடாது. அவங்க ஒரு செகண்ட்ல ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச அதிசயம், அற்புதம், நல்ல காரியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஓன்னு கத்துறவங்களும், நாங்க திரும்ப எகிப்துக்கே போறோம்னு சொல்ற ஒரு மக்களா இருந்தாங்க. நம்ம அப்படி இல்லாம நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கணும்.